ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொமான்ஸ் ஸ்கேமர்லே எனக்கு பிடிச்ச எபிசோட்னா இந்த எபிசோட் தான் சொல்லுவேன். ஏன்னு அப்புறம் பார்க்கலாம். வாங்க ரொமான்ஸ் ஸ்கேமரில் எபிசோட் 7 பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம டிம்மும் யூவும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. டிம் கேட்பான், எப்படி நீ நாத்தை கரெக்ட் பண்ணன்னு கேட்க, அதுவா அவனுக்கு ஏற்கனவே என்ன பிடிக்கும்ல, அதை வச்சு தான் கரெக்ட் பண்ணேன். ஓகே, உன்னோட கல்யாண வேலைலாம் எப்படி போகுதுன்னு கேட்க டிம்முக்கு கேட்கும்போது செம்மையா டென்ஷன் ஆயிருது. டேய், இது எல்லாத்துக்குமே நீ தானே காரணம். என்னோட கல்யாணம் நின்னா கூட அதுக்கு காரணமே நீ தான் தெரியுமான்னு சொல்ல, யூக்கு புரியல. நான் என்னடா பண்ணேன்னு கேட்க, அதுவா நான் எந்த அம்மாவை வந்து நடிக்க கூப்பிட்டேனோ அதே அம்மாவை தான் நீயும் கூப்பிட்டு வச்சிருக்க. இப்போ நான் எந்த அம்மாவை கூப்பிட்டு வருவேன்? என்னோட கல்யாணத்துல எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்ட ஒரு பிளான் சொல்றான். பேசாம நானே உன்னோட கல்யாணத்துல வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சிடுறேன்னு சொல்ல, டிம்மால நம்பவே முடியல. நீ என்னடா செய்வேன்னு கேட்க, அதுவா நான் எல்லாமே செய்வேன். நானும் உன்னை மாதிரி நடிகன் தானே. நான் வந்து நாத்து அப்புறம் பாய் எல்லாருமே சமாளிச்சிட்டேன். நீ கவலைப்படாதன்னு சொல்ல, இவனும் ஓகே சொல்லிட்டான். அப்பதான் யூக்கு ஒரு விஷயம் தோணுது. ஆமா, உங்க அம்மா கல்யாணத்துக்கு வரமாட்டாங்கன்னு நீ எப்படி பாய்கிட்ட சொல்லி சமாளிக்க போறேன்னு சொல்ல, இவன் ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருப்பான் போல இருக்கு. அதாவது நம்ம பாயும் டிம்மும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் வீடியோ கால்ல அம்மா வராங்க. அம்மா ரொம்ப இருமிட்டே இருக்காங்க. என்னால முடியலடா. என்னால கல்யாணத்துக்கே வர முடியுமான்னு தெரியல. ரொம்ப ஜுரம். பாய் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ நின்னுக்குது. இத பார்த்த டிம் வந்து, அம்மா உங்களுக்கு ரொம்ப ஜுரம் போல இருக்கு. நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். ஆனா, இந்த அம்மா இருக்காங்கல்ல, அதான் நடிக்க வந்த ஆன்டி. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இதெல்லாம் நடிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. அங்க ஒருத்தன் வேற ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்ப அவன்கிட்ட, ஓகே, ஓகே நான் நடிச்சு முடிச்சுட்டேன். அங்க நெறைய பழம்லாம் இருக்குல்ல, அந்த பழத்துல கொஞ்சோண்டு எடுத்துக்கவான்னு சொல்லிட்டு, அத எடுத்துட்டு குடு குடுன்னு ஓடி போயிருவா. இங்க நம்ம டிம்மும் பாயும் தான் பேசிட்டு இருப்பாங்களா. பாய் சொல்லுவான், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் ஆக போகுதுல்லன்னு கேட்க, ஆமா இதுக்கெல்லாம் பதட்டப்படுவியா? நான் உன் கூடவே இருப்பேன். நானும் மாப்பிள தானே. கண்டிப்பா உன்னை கவனிச்சுக்கிறேன் சரியான்னு அப்படி கன்னத்துல கிஸ் குடுத்துட்டே இருக்கானா, இவனுக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. போதும் போதும்ன்னு சொல்ல, அதெல்லாம் விட முடியாது. நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் தானேன்னு சொல்லிட்டு கிஸ் குடுத்துட்டே இருப்பான். அடுத்த நாள் காலையில பாய் எந்திரிச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். இங்க டிம் வந்து பிரஷ்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்கான். அதே சமயம் கல்யாணத்துக்கு ஆளா யார் வராங்க தெரியுமா? இந்த குவா தான். குவா வரும்போது அசிஸ்டன்ட்டும் பாயும் போய், குவா நீ வந்துட்டியா? கெஸ்ட் ரூம் எல்லாமே அங்க தான் இருக்கு. நீ அங்க போய் உட்காருன்னு சொல்லிட்டு உள்ளக்க போறான். அப்பதான் நம்ம மாச கார்ல வந்து இறங்குறான். நெறைய நடிக்கிறதுக்காக அவன் தான் ஆட்கள கூப்பிட்டு வந்திருப்பான். அதாவது மாப்பிள சைடு மாரி இருக்கணும்ல. நெறைய பேர இறக்கிட்டு இருப்பானா. அங்க நாத்து தூரத்துல இருந்து பார்த்துருவானா. இத பார்த்தோனே யூக்கு டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ! இவனா மாட்னா செத்தனேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள ஓடி போறான். அங்க மாஸ்க், கண்ணாடி எல்லாமே இருக்கு. ஒரு வெயிட்டர் ட்ரெஸ்ஸ போட்டு வெளிய வரான். அதே சமயம் டிம் அழகா ரெடியாகி கண்ணாடிய பார்த்து வெட்கப்பட்டுட்டே இருக்க, பாயும் ரெடியாகி 2 பேருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. தனித்தனியா தான் ஃபோட்டோ எடுக்குறாங்க. அதே சமயம் இந்த நாத்து பையன் என்ன பண்ணுவான்னா, அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட, "நீ ஏதாட்டு கோல்டு, சில்வர் ஏதாட்டு வச்சிருக்கியா? மாப்பிள்ளைக்கு கிஃப்ட்டா குடுக்கணும்னு" சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணும், சார் இது சைனீஸ் ஃபெஸ்டிவல் சார். இங்க கோல்டு, சில்வர் அதை இதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நான் நெறைய கிஃப்ட் குடுக்கணுமா? என்னோட கையில உள்ள காசுலாம் போச்சுன்னு புலம்பிட்டே இருக்கான். அப்பதான் யூவும், டிம்மும் பக்கத்துல வந்து நிப்பாங்க. இத பார்த்த அசிஸ்டன்ட், டிம் உங்கள தான் தேடிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. மாப்பிள்ளை அழைப்பு வந்துட்டு வாங்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, நாத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். பக்கத்துல தானே வெயிட்டர் இருப்பான். அதாவது நம்ம யூ தான் நின்னுட்டு இருப்பான். நாத்து தெரியாம அவனோட ஷோல்டர் மேல கை பட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம நாத்து கேட்பான், நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாரியே இருக்கீங்கன்னு சொல்ல, இவனுக்கு பயமாயிருச்சு. அப்படி குரல மாத்தி பேச ஆரம்பிச்சிருவான். ஐயோ சார் அப்படியா? ஓகே ஓகேன்னு பொண்ணு குரல்ல பேச, நாத்துக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவ்ளோ அழகா இருக்கிற மாரி இருக்கான். ஆனா பொண்ணு குரல்ல பேசுறான்னு முழிச்சுட்டே இருப்பான். இங்க கல்யாணத்த தான் காமிக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி கல்யாணத்த பண்றாங்களோ, அதே மாரி தான் அவங்களும் பண்றாங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த மாப்பிள வரும்போது நெறைய டான்ஸ் ஆடிட்டு, நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. பார்க்குறதுக்கே அழகா இருக்கு. அதே மாரி நம்ம டிம் கூட அவங்க வீட்டு சைடு எல்லாருமே வந்திருப்பாங்கல்ல, நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த தாத்தா வந்து கிஃப்ட் குடுக்குறாங்க. அதாவது பாயோட தாத்தா தான். நம்ம கல்ச்சர்லயும் அது உண்டு தானே. மாப்பிள்ளை வீட்டு சைட்லாம் வரும்போது இவங்க ஆரத்தி எடுத்தா கையில கிஃப்ட் குடுப்பாங்கல்ல, அதே மாரி இங்கேயும் நடக்குது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. இப்ப எல்லாருமே உள்ளக்க போயாச்சு. ஆனா நம்ம பாய் இருக்கான்ல, எங்கடா மாப்பிள்ளைய காணோம்னு தேடிட்டே இருக்கான். அப்பதான் நம்ம டிம் பக்கத்துல போய், என்ன ரெடி ஆயிட்டியா? பார்க்க ரொம்ப அழகா இருக்க. வா போலான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மைக்ல, இப்ப 2 பேருமே மோதிரம் மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல, நம்ம பாயும் டீமும் அழகா மோதிரம்லாம் மாத்திக்கிட்டு கல்யாணமும் முடிஞ்சிட்டா. அதுக்கப்புறம் 2 பேருமே மாத்தி மாத்தி ஐஸ்கிரீம்லாம் ஊட்டி விடுறாங்க. நம்ம கல்ச்சர்ல அதெல்லாம் இருக்கும்ல. அதே மாரி ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனத ரிஜிஸ்டர் பண்ணணும்ல. 2 பேருமே மாத்தி மாத்தி சைன் எல்லாமே போட்டுக்கிறாங்க. இப்ப இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் தான். ரொம்ப அழகா கல்யாணமும் முடிஞ்சுட்டு. இப்ப அங்க ஒரு பெரியவர் வந்து, சீக்கிரம் 2 பேருமே கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, 2 பேருமே அழகா கிஸ் பண்ணிக்கிறாங்க.
வைக்கிறாங்க. அப்பதான் அங்க உள்ள பெரியவங்க எல்லாருமே, "சீக்கிரம்ப்பா மாப்பிள்ளைங்க 2 பேருமே போயி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு" சொல்ல, இவங்க 2 பேருமே எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருப்பாங்க. அங்க தான் நாத்து மட்டும் தனியா இருப்பானா, அப்பதான் கோட்டு ஷூட்லாம் போட்டு ஒரு பையன் வருவான். அந்த பையன் நேரா நாத்து கிட்ட போய், "ஹாய்! நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் யார் வீட்டு சைடு தெரியுமா? டிம்மோட வீட்டு சைடு தான். நான் உன்னோட சொந்தக்காரங்க. நீங்க தனியா இருக்கிற மாரி இருக்கு. நானும் உங்களுக்கு கம்பெனி குடுக்கவான்னு" பக்கத்துல போவானா, இத வந்து அங்க வெயிட்டரா நிக்கிற யூ பாத்துருவான் போல இருக்கு. யூ மாஸ்க்க கழட்டி, "டேய் மூடிட்டு போயிரு. அவன் என்னோட ஆளு. அவன்கிட்ட வந்தா அவ்வளதான்னு" சொல்ல, அவன் பயந்து ஓடிட்டான். இத எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம பாய் கவனிக்கிறான். இல்லையே, இவன எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்னு பக்கத்துல போய் அந்த மாஸ்க்கெல்லாம் கழட்டி, "நீ இங்க என்னடா பண்றன்னு?" ஓங்கி ஒரு குத்து குத்த போவானா, இத பார்த்து நாத்துக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. "யூ இங்க என்ன பண்றன்னு?" கேட்க, அப்பதான் டிம் வந்து பாய சமாதானப்படுத்தி யூவ வந்து கூப்ட்டு போலான்னு கைய புடிச்சு கூப்ட்டு போயிட்டு இருப்பான். இங்க பாய்க்கு செமையா டென்ஷன் ஆகும். நாத்துக்கிட்ட, "டேய் இது எல்லாமே உனக்கு தெரியுமா? உங்க 2 பேருக்குமே டைவர்ஸ் ஆயிட்டுல. இவன் என்ன இங்க பண்றான்னு?" கேட்க, நாத்து வந்து, "டேய் எனக்கே இப்ப தான்டா தெரியும் அவன் இங்க இருக்கான்னு. எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, மாடியில இருந்து ஒரு சத்தம். என்னடான்னு திரும்பி பார்த்தா, இந்த ஏரி பொண்ணு, அப்புறம் டிம்மோட கன்னத்துல பலார் பலார்ன்னு அறை குடுத்தாங்கல்ல 4 பொண்ணு. அவங்க எல்லாருமே நிக்கிறாங்க. இத பார்த்து டிம்முக்கு ஒண்ணுமே புரியல. ஓடி போய் நேரா ஏரிக்கிட்ட, "ஏரி இங்க என்ன பண்றீங்க? ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. தனியா வாங்கன்னு" சொல்ல, ஏரி கைய விடுறான்னு சொல்லிட்டு நேரா பாய்கிட்ட, "பாய் சார் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். எல்லார் முன்னாடியுமே சொல்லணும் சார்" சொல்ல, டிம் அந்த ஏரி பொண்ணுட்ட கெஞ்சி கேட்குறான். ஆனா அவங்க கேட்கிற மாரியே இல்ல. இப்ப ஏரி கீழ போய் நேரா பாய்கிட்ட, "பாய் உங்களுக்கு டிம்ம பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? டிம் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் என்ன பிரேக்கப் பண்ணா. என்ன மட்டும் இல்ல. பின்னாடி ஒரு 5 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களையும் சேர்த்து பிரேக்கப் பண்ணா. பாவம் இப்போ உங்கள கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனா உங்களையும் ஏமாத்திட்டான் தானே அர்த்தம்ன்னு" சொல்ல, இத கேட்டதுக்கப்புறம் நம்ம பாய்க்கு ஒண்ணுமே புரியல. நேரா டிம் கிட்ட, "டிம் இது உண்மையா பொய்யா? சொல்லு சொல்லுன்னு" சொல்லிட்டே இருக்க, இந்த ஏரி பொண்ணு சும்மா இருக்கிற மாரி இல்ல. பாய்கிட்ட, "அது நான் சொல்றேன். இது எல்லாமே உண்மைதான். உங்கள இந்த டிம் நல்லாவே ஏமாத்திட்டான். எனக்கு எப்படி தெரியும்னு நெனைக்கிறீங்களா? 1 வாரத்துக்கு முன்னாடி இவன் என்ன பிரேக்கப் பண்ணான்ல, அப்பதான் இவன் லட்சணம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுச்சுன்னு" ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. டிம் வந்து பிரேக்கப் பண்ண போயிருப்பான்ல, அப்போ கடைசியா இந்த ஏரி பொண்ணு கூட, "எனக்கு கட்டி புடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடைசியா ஒரு தடவ மட்டும் கட்டி புடிக்கியான்னு" கேட்டிருப்பா. அவனும் கட்டி புடிச்சிருப்பான். கட்டி பிடிக்கும்போது அங்க உள்ள வெயிட்டர் எல்லாருமே ஒரு மாரி சிரிச்சிருப்பாங்களா, இந்த ஏரி பொண்ணுக்கு டவுட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் டிம்ம அனுப்பி வச்சுட்டு நேரா அந்த சர்வன்ட் கிட்ட, "இந்தாங்க பணம். அவன பத்தின எல்லா விஷயமும் சொல்லுங்கன்னு" சொல்ல, உடனே அந்த சர்வன்ட் எல்லாருமே, "மேடம் இந்த ஆளு டிம் டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணுங்க கூட வருவான். உங்களையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு" சொல்லியிருப்பான். இதெல்லாம் நெனச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஏரி பொண்ணு இந்த இடத்துக்கே வந்திருப்பா. இப்ப ஏரி பாய் கிட்ட, "அவன் இப்படிதான் என்ன ஏமாத்துனான். உன்னையும் ஏமாத்திட்டான்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது பாய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் இந்த ஏரி பொண்ணு சும்மாவே இருக்கிற மாரி இல்ல. நேரா டிம் கிட்ட போய், "டிம் உனக்கு நெறைய பேர் இருக்குல்ல. இந்த 5 பொண்ணுங்க கிட்டயும் ஒவ்வொரு பேர் சொல்லி தானே நீ ஏமாத்துன. உன்னோட பேரு காங்கா, இல்லன்னா டிம்மா, அது இதுன்னு கேட்டுட்டே இருக்காளா." டிம்முக்கே டென்ஷன் ஆயிட்டு, "இங்க பாருங்க ஏரி, நான் செஞ்சது எல்லாமே தப்பு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட காதலன் கிட்ட பேச விடுங்கன்னு" சொல்ல, ஆனா இவ மன்னிக்கிற மாரி இல்ல. "மன்னிப்பா, நீ அன்னைக்கு செஞ்ச காரியத்துக்கு உன்ன சும்மா விடுவேன்னு நெனைக்கிறியான்னு" பலார்ன்னு கன்னத்திலேயே ஒரு அறை குடுத்து, எல்லார்கிட்டயுமே "சீக்கிரம் இந்த துரோகிய அடிச்சு கொல்லுங்கன்னு" சொல்லிட்டு எல்லாருமே அடிக்க சொல்றா. எல்லாருமே ஓடி போய் அடிச்சுட்டே இருக்காங்களா, ஆனா பாய் மட்டும் தனியா போய் அழ ஆரம்பிச்சுட்டான். பாய் அழுவுறத பார்த்தா அவ்ளோ கஷ்டமா இருக்கும். இங்க நம்ம டிம்ம போட்டு எல்லாருமே அடிச்சிட்டு இருப்பாங்களா, நாத்து, நாத்தோட ஃப்ரெண்டு எல்லாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போவாங்க. எல்லாருமே தள்ளி விட்டுட்டு, அங்க உள்ள ஆட்கள் எல்லாருமே ஃபோட்டோ, கேக்கு எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு, அந்த மண்டபத்தையும் ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. இங்க பாய் தனியா அழுதுட்டு இருப்பான்ல, அப்பதான் டிம் எப்படியோ தப்பிச்சு போய் நேரா பாய் கிட்ட, "பாய் நீ ஓகே தானே? நான் சொல்ல வர்றத கேளுன்னு" சொல்ல, இவன் எதுவுமே பேசாம அழுதுகிட்டே அங்கருந்து போயிருவான். அப்பதான் டிம்மோட மண்டையிலேயே ஒரு பாட்டில் விழுமா, அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். எந்திரிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். முன்னாடி யூ தான் நின்னுட்டு இருப்பான். அப்பதான் டிம் எந்திரிச்சு, "எனக்கு என்ன ஆச்சுன்னு?" கேட்க, "அதுவா, உன்னோட 5 எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்ல ஒரு பொண்ணு பாட்டில் எடுத்து உன்னோட மண்டையிலேயே அடிச்சுட்டா. பாவம் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? நான் தான் உன்ன காப்பாத்துனேன்னு" சொல்ல, ஆனா டிம் எதையுமே கேட்காம, "ஓகே, ஓகே. என்னோட பாய் எங்க? பாய் எங்கன்னு?" கேட்க, "அட போடா! நான் தான் உன்ன காப்பாத்துனேன். முழிச்சோனே உன்னோட பாயா? பாய் வந்து அவங்களோட வீட்ல தான் இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு" சொல்ல, இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, அங்க இருந்த குளுக்கோஸு, ஊசி எல்லாமே வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே பிச்சி போட்டு அந்த இடத்துக்கு ஓடி போறான். இங்க நாத்துக்கிட்டயும், யூ கிட்டயும் சீக்ரெட்டா ஆஃபீசர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்க. "ஆமா, உங்க ஹஸ்பண்ட் எப்போ ஒரு நடிகன்னு தெரிஞ்சுச்சு? என்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு?" கேட்க,
முதல்ல பாய் எனக்கு டிம்ம பத்தி எதுவுமே தெரியாது. நான் இன்னைக்கு தான் அவன் ஏமாத்துறவனே கண்டுபிடிச்சேன்னு சொல்ல, அதே மாரி நாத்தும் எனக்கு யூவ பத்தி ஏற்கனவே தெரியும்னு சொல்லிடுறான். ஆஃபீசர் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே மண்டபத்துல உட்கார்ந்துருக்காங்க. நம்ம பாய் வந்து உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கானா, நாத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்துல சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்கே இந்த டாசான் இருக்கான் தெரியுமா? டாசான் வந்து இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு வேலை பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறேன். அங்க கேக் எல்லாமே விழுந்து போய் கிடக்கும்ல, நசுங்கியிருக்கும். அந்த கேக்குக்கு மேல 2 பசங்க பொம்மை இருக்கும். அத எடுத்து அழகா சேர்த்து வச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்பதான் தாத்தா வந்து எல்லாரையுமே வெளிய போக சொல்றாங்க. "நீங்க எல்லாருமே வெளிய போங்க. இங்க பாயும், பாயோட அப்பா, அம்மா மட்டும் தான் இருக்கணும்னு" சொல்ல எல்லாருமே வெளிய போயாச்சு. அப்பதான் தாத்தா வந்து, "இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். என்ன பண்ண போறேன்னு?" கேட்க, உடனே பாய் அழுதுகிட்டே, "தாத்தா இது எல்லாத்துக்குமே நான் பொறுப்பேத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க எனக்காக பண்ணணும்னு" சொல்ல, அது என்ன விஷயம்னு காட்டல. இங்க வெளிய ஆண்டி, டாசன் எல்லாருமே ரொம்ப டயர்டா இருப்பாங்களா, டாசன் பார்த்தா அழகா குட்டி குழந்தை மாரி தூங்கிட்டு இருப்பான். ஆண்டி வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட, "இங்க பாரு என்னோட பையன் வந்து தூங்கிட்டான். நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன். ஏதாட்டும் விஷயம்னா எனக்கு கால் பண்ணுன்னு" சொல்லிட்டு டாசான குட்டி குழந்தை மாரி கூப்பிட்டு போவாங்க. அவனும் கண்ண கசக்கிட்டே போவான். எனக்கு டாசன ரொம்ப புடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு நம்ம டிம் வரான். டிம் ஓடி வந்து நாத்துக்கிட்டயும், யூ கிட்டயும் "என்னோட பாய் எங்க? பாய் எங்கன்னு?" கேட்க, அப்பதான் நாத்து சொல்லுவான், "உள்ளக்க தாத்தா வந்து அவனுக்கு அட்வைஸ் குடுத்துட்டு இருக்காங்க. நீ உள்ளக்க போவாத. அதுதான் உனக்கு நல்லதுன்னு" சொல்ல, ஆனா டிம் கேட்கவே மாட்டான். "இல்ல நான் கண்டிப்பா பாத்தாகணும். நான் கண்டிப்பா அவன பாப்பேன்னு" சொல்லிட்டு உள்ளக்க போக போறானா, அப்பதான் நம்ம பாய் வெளிய வந்து நிப்பான். "என்னடா இங்க எதுக்கு வந்திருக்கன்னு?" சொல்ல, உடனே நம்ம டிம் பக்கத்துல போய், "அது வந்துன்னு" சொல்லிட்டு கண்ணீர தொடச்சு விட போவான். உடனே நம்ம பாய் கைய தள்ளி விட்டுட்டு, "இங்க பாரு நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ப்ளீஸ் இங்கேருந்து வெளிய போ. இனிமே என்கிட்ட வந்துடாதன்னு" சொல்ல, ஆனா நம்ம டிம் கேட்கிற மாரி இல்ல. "இல்ல நான் உன்கிட்ட ஒண்ணு பேசணும்னு" சொல்ல, அப்பதான் நம்ம பாய் வந்து, "எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப என்ன நீ பயப்படுறியா? நான் உன் மேல எந்த கேஸுமே குடுக்க மாட்டேன். அதே மாரி நீ எந்த காசுமே தர வேண்டாம். என்ன விட்டு போனாலே போதும். நீயும் ஈவும் என்கிட்ட இருந்து நாத்துக்கிட்ட இருந்து தள்ளியே இருன்னு" சொல்ல, இத கேட்ட நாத்து பாய் கிட்ட, "பாய் என்ன நடந்துச்சு? உள்ளக்க என்ன நடந்துச்சு சொல்லுன்னு" சொல்ல, இவன் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது தாத்தா கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, "தாத்தா இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் தான் டிம்ம நம்பிட்டேன். ஆனா டிம் மேல எந்த கேஸுமே போட்றாதீங்க. அவன் கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம். ப்ளீஸ் அவன விட்டுருங்கன்னு" சொல்ல, தாத்தாக்கு செமையா டென்ஷன் ஆயிட்டு, "இனிமே உன்ன ஏமாத்துனவனுக்கு சப்போர்ட் பண்றியா? உன்னால தான் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குன்னு" சொல்ல, அத கேட்ட பாய், "இப்ப என்ன தாத்தா? நான் இது எல்லாத்துக்குமே நானே பொறுப்பேத்துக்கிறேன். நான் இந்த கம்பெனி சிஇஓ பதவியில இருந்து விலகிக்கிறேன்னு" சொல்ல, தாத்தா இதெல்லாம் பார்த்துட்டு, "ஆமா நீ இது மட்டும் பண்ணா எல்லாமே முடிஞ்சு போயிரும்னு நினைக்கிறியான்னு?" கேட்க, உடனே நம்ம பாய் ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான். "ஆமா தாத்தா நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட்டு தான். இதெல்லாம் பண்ணா எதுவுமே முடிக்க முடியாது. நான் பேசாம உங்க ஃபேமிலிய விட்டே போயிர்றேன். எனக்கு உங்க சொத்து, உங்களோட கார், இந்த வீடு எதுவுமே வேண்டாம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு வெளிய வந்து நிப்பானா. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம டிம்முக்கே ரொம்ப அழுக அழுகையா வரும். ரொம்ப அழுவான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 பேருமே ரொம்ப சோகமா இருக்கும்போது பாய் சொல்வான், "இங்க பாரு இப்ப என்கிட்ட எதுவுமே கிடையாது. பணமும் இல்ல, காசும் இல்ல. இப்போ உனக்கு நிம்மதியா? ப்ளீஸ் என்ன விட்டு போயிரு. இனிமே நீ என்ன ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு" அவன் கையில இருந்து கல்யாண மோதிரத்த கழட்டி டிம் மேலயே எறிஞ்சுட்டு, "ப்ளீஸ் என்ன விட்டு போயிருன்னு" கிளம்ப போவான். அப்பதான் டிம் பாயோட கைய புடிச்சு, "ப்ளீஸ் என்ன விட்டு போகாதன்னு" சொல்லும்போது, பாய் டிம்மோட கைய பாப்பான். டிம் ஏற்கனவே அந்த ஊசி எல்லாத்தையுமே பிச்சிட்டு வந்திருப்பான்ல. அதனால கையில ரத்தமா இருக்குமா, இத பார்த்த பாய்க்கு மனசே கேட்காது. கைய அப்படியே தொட போவானா, டிம் அப்படியே எடுத்துருவான். இவன் கோவத்துல அங்கருந்து கிளம்பிருவான். அப்பதான் டிம் சமாதானப்படுத்தலான்னு போகும்போது, யூ கைய புடிச்சுட்டு, "கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம்ன்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து நாத்துக்கு செமையா டென்ஷன் ஆயிட்டு, "தாத்தா இப்படிலாம் சொன்னாரா? அவர சும்மா விட மாட்டேன்னு" டோர தொறந்து நேரா தாத்தா கிட்ட, "தாத்தா என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? அவன வேண்டான்னு சொன்னீங்கன்னா, எனக்கு இந்த குடும்பத்துல எதுவுமே வேண்டாம். நானும் இங்கேருந்து போறேன்னு" சொல்ல, தாத்தா வந்து, "டேய் எதுக்காகடா என்ட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது தாத்தா. நீங்க எப்ப பார்த்தாலும் அவன மட்டும் தான் திட்டுறீங்க. என்ன திட்டவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு நீங்க யாருமே வேண்டான்னு" சொல்ல, தாத்தாக்கு டென்ஷன் ஆயிருச்சு. "அப்படியா? ஓகே, ஓகேன்னு" தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, "இங்க பாரு இனிமே பாய், நாத் 2 பேரோட கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட் எல்லா கார்டையும் கேன்சல் பண்ணு. அதே மாரி எந்த வீட்டுக்குள்ளயுமே அவங்க போகக்கூடாது. சொத்து எதுவுமே கிடையாது. அவங்க என்ன கேட்டாலும் செய்யாதன்னு" சொல்லிருவாங்க. நாத் இதெல்லாம் கேட்டுட்டு, "பரவால்ல தாத்தா நான் போறேன்னு" சொல்லிட்டு கிளம்பி போயிருவான். அதுக்கப்புறம் நம்ம நாத் வந்து அவனோட வீட்டுக்கு முன்னாடி நிப்பானா, டோர ஓப்பன் பண்ணி பார்ப்பான். டோர் ஓப்பன் ஆகாது. ஓ! இதெல்லாம் தாத்தா வேலையா தான் இருக்கும். தாத்தா இந்த ரூம கூட பூட்டிட்டாங்களா? பரவால்லன்னு சொல்லிட்டு வெளிய நின்னுட்டே இருப்பானா, அப்பதான் பாய் வருவான். "என்னடா உன்னோட வீடும் பூட்டியிருக்குன்னு" சொல்ல, உடனே நம்ம நாத் எல்லாத்தையுமே சொல்லுவான். "நீ கிளம்புனதுக்கு அப்புறம் நானும் தாத்தா கிட்ட போய் எனக்கு சொத்து எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டேன். அதான் வீட்டுக்குள்ள போக முடியலன்னு" சொல்ல, இத கேட்ட பாய்க்கு டென்ஷன் ஆயிட்டு, "டேய் நான் கூட சமாளிச்சுப்பேன். ஆனா நீ என்னதான் பண்ண போறியோ? உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு" கிண்டலா பேச, இத கேட்ட நாத்து, "இங்க பாரு நானும் பார்த்துப்பேன். கவலைப்படாத நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலான்னு"
அங்கேருந்து 2 பேருமே பேசிட்டே போவாங்களா, அப்பதான் யூவும், டிம்மும் வருவாங்க. டிம்மும், யூவும் சேர்ந்து பாய் கிட்ட, "பாய் நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம்ன்னு" சொல்ல, பாய்க்கு செம்மையா கடுப்பாயிரும். டிம்ம போட்டு திட்ட ஆரம்பிச்சுருவான். "நீ எதுக்காக இங்க வந்து தள்ளி போன்னு" சொல்ல, "பேபி நான் சொல்றத கேளுன்னு" சொல்ல, "இங்க பாரு பேபிலாம் சொல்ற வேல வச்சுக்காதன்னு" பாய் நல்லாவே திட்டி விட்டுருப்பான். அப்பன்னு பார்த்து யூ பாய் கிட்ட, "இங்க பாரு பாய், நாங்க 2 பேருமே உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நெனைக்கிறோம். நீ ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு" சொல்ல, பாய் வந்து திட்டி விட்டுருவான். "ஓ! நீங்க 2 பேருமா? நீங்க 2 பேரும் தான் எங்களோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கே காரணம்னு சொல்லிட்டு கைய தள்ளி விட்டுட்டு போவானா, இத பார்த்த டிம்முக்கு டென்ஷன் ஆயிரும். டிம் பாய போட்டு திட்ட ஆரம்பிச்சுருவான். "பாய் போதும். நீ எல்லார் முன்னாடியுமே வெறப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல சரியா? மொதல்ல என்கிட்ட வெறப்பா இருக்காத. எனக்கு தெரியும் நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு. ப்ளீஸ் என்கிட்டயாட்டு நீயா இருன்னு" சொல்ல, அவன் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்களேன். ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் டிம் வந்து பேச ஆரம்பிப்பான். "எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு. நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்ல இருக்கலாம்ன்னு" சொல்ல, பாய் வந்து நான் உன்னோட வீட்டுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லிருவானா, அப்பதான் யூ பக்கத்துல போய், "பாய் பேசாம என்னோட வீட்டுக்கு வந்துர்றீங்களா? நீங்களும் டிம்மும் இருக்கிறதுக்கு ஏத்த இடம்னு" சொல்ல, அப்பதான் டிம் பாய் கிட்ட, "ஆமா, ஆமா. நம்ம 2 பேருமே யூவோட வீட்ல போய் தங்கலாம். யூ, நாத் நீங்க 2 பேருமே என்னோட வீட்ல போய் தங்குங்க. என்னோட வீடு ரொம்ப பெருசா இருக்கும்னு" சொல்ல, இத கேட்ட பாய், "ஓகே, ஓகே. சீக்கிரம் யூ கூப்ட்டு போன்னு" சொல்ல, அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. மொதல்ல டிம் வந்து யூவையும், நாத்தையும் கூப்ட்டு போய் அவனோட வீட்ல விடுவானா, அப்பதான் நாத்து வந்து, "ஒரு நிமிஷம் டிம் உன்கிட்ட தனியா பேசணும்னு" சொல்ல, ஆனா யூக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கும். வீடு வேற பெருசா இருக்கா, நேரா நாத்துக்கிட்ட போய், "நாத் சீக்கிரம் பேசிட்டு வந்துரு. இங்க பேய் இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது போன்னு" சொல்லிட்டு டிம் கிட்ட, "டிம் நீ இவ்வளத்துக்கும் செஞ்சதெல்லாம் விடு. நீ உண்மையாவே பாய லவ் பண்றியான்னு" கேட்க, டிம் யோசிச்சு பார்த்துட்டு, "இங்க பாரு நான் உண்மையாவே அவன லவ் பண்றேன்னு சொன்னா, நீ அத நம்பிருவியான்னு" கேட்க, அதுக்கு நம்ம நாத்தும், "ஆமா நான் நம்பிருவேன். இங்க பாரு இனிமே நீ எப்பவுமே அவன ஏமாத்தக்கூடாது. அது மட்டும் எனக்கு நம்பிக்கையா சொல்ல முடியுமான்னு" கேட்க, "ஆமா நான் எப்பவுமே என்னோட பாய ஏமாத்த மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டான். அப்பதான் நம்ம யூ வந்து, "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பேய் இருக்குமோன்னு நெனைக்கிறேன்." "இல்ல, இல்ல நம்ம 2 பேருமே கிளம்பி போயிரலாமான்னு" கேட்க, அதுக்கு நாத்து, "இங்கலாம் பேய் இருக்காது. போ போய் குளிச்சுட்டு வான்னு" சொல்லிட்டு 2 பேருமே படுத்திருக்காங்க. நாத்து மேல உள்ள பெட்ல படுத்திருக்கான். யூ வந்து கீழ படுத்திருக்கானா. ஆனா நாத்துக்கு வந்து பேய் பயம் வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். யூவ கூப்ட்டு, "யூ மேல வந்து படுக்கிறியான்னு" கேட்க, எதுக்குன்னு கேட்பான். "அது ஒண்ணும் இல்ல. நீ சொல்லி சொல்லி எனக்கும் பேய் பயம் வந்துட்டு. இப்ப படுக்கிறியா இல்லையான்னு" சொல்ல, யூ பக்கத்துல போய் ஜம்முன்னு படுத்தாச்சு. அப்பதான் நாத்து பக்கத்துல போய், "யூ உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? உனக்கு மொதல்ல இருந்தே டிம் தெரியுமான்னு" கேட்க, யூ எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பானா. இத பார்த்துட்டு நம்ம நாத்து வந்து, "இப்ப நீ சொல்லப் போறியா இல்லையா? சொல்லலைன்னா உன்கிட்ட சண்டை போட்டுருவேன்னு" சொல்ல, "நான் சொல்றேன். அவன எனக்கு மொதல்ல இருந்துலாம் தெரியாது. நான் எப்போ உன்கிட்ட பழக ஆரம்பிச்சேனோ, அவன மொதல்ல அப்பதான் பார்த்தேன். அப்ப பார்த்தோனயே அவன் மேல டவுட் வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் நானும் அவனும் ஒரே மாரின்னு தெரிஞ்சுச்சா, நாங்க 2 பேருமே எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிட்டோம். அதனால தான் நான் அவனுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணேன்னு" சொல்ல, இத கேட்டதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நாத்து பக்கத்துல போய், "இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. பணம் இல்ல, காசு இல்ல. இனிமே நீ என்கிட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே இல்ல. போ! நீ எங்கனாலும் போய்க்கோ. இனிமே தான் என்ன புடிக்காதுன்னு" சொல்ல, இவன் பக்கத்துல போய் கட்டி அணைச்சுட்டு, "நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? இங்க பாரு, நான் இப்போ உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். உண்மையாவே லவ் பண்றேன். உன்னை எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் கடைசி முடியும் நான் உன் கூட தான்டா இருப்பேன். ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு கட்டி பிடிச்சுட்டு இருக்க. இப்பதான் நாத்துக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாரி இங்க பாய தான் காமிக்கிறாங்க. பாய் ரூம்க்குள்ள அப்படியே அமைதியா இருப்பானா, அப்பதான் யாரோ கதவு தட்டுறாங்க. அவன் அப்படியே வெளிய போய் நிப்பானா, வெளிய டிம் தான் இருப்பான். ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு வந்து, "இந்தா அந்த ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ. நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்ல, அந்த ட்ரெஸ்ஸ மட்டும் வாங்கிட்டு டப்புன்னு கதவ பூட்டிருவான். உடனே டிம் நெனைப்பான், "நல்ல வேள ட்ரெஸ்ஸையாவது வாங்கிக்கிட்டானே, சிடுமூஞ்சி சிடுமூஞ்சின்னு" சொல்லிட்டு அழகா உட்கார்ந்திருப்பானா, உள்ளுக்கு வந்து நம்ம பாய் அழகா புக் எல்லாமே வாசிச்சுட்டு இருப்பான். மேல பார்த்தா பல்லி. பல்லிய பார்த்துட்டு, "ஐயோ! அம்மா காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு" சொல்ல, இத பார்த்து டிம் பயந்து போயிருவான். "கதவு தொற, கதவு தொறன்னு" கத்திட்டே இருப்பானா, ஒரு வழியா அந்த கதவெல்லாம் உடைச்சுட்டு போய் உள்ளுக்கு போய் நிப்பானா. இத பார்த்த நம்ம பாய் இருக்கான்ல, அப்படியே மேல இடுப்புல ஏறி உட்கார்ந்துருவான். இந்த காஞ்சனா படத்துலலாம் ராகவா லாரன்ஸ் வந்து கோவை சரளா இடுப்புல போய் ஏறி உட்காந்துப்பாங்கல்ல, அதே மாரி கியூட்டா ஏறி உட்காந்துட்டு பல்லி பல்லின்னு கத்திட்டே இருக்க, அந்த பல்லியும் இதுதான் நல்ல சமயம்ன்னு அப்படி மேல தாவிட்டு, இவனுக்கு பயமாயிட்டா அப்படியே ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி போட்டு பல்லி பல்லின்னு சொல்லிட்டே இருக்க, இதெல்லாம் பார்த்து டிம் ரசிச்சுட்டே இருக்கான். ஐ எவ்ளோ அழகா இருக்கு பாடின்னு பார்த்துட்டே இருக்க. இத பார்த்த பாய், "என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பார்க்குறன்னு" சொல்ல, "ஒண்ணும் இல்ல பல்லி பல்லி. இங்க பாரு இங்க நெறைய பல்லி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு வேள மறுபடியும் பல்லி உன் மேல விழுந்துட்டுனா என்ன பண்ணன்னு" கேட்க, அதுக்கு பாய், "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
பாத்துக்கிறேன், இங்கிருந்து போ. நான் ஒரு தடவை தான் பள்ளிக்கு பயப்படுவேன். இனிமே பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு போன்னு கத்திட்டே இருக்க. ஆனா நம்ம டிம்மோட கண்ணு எல்லாமே பள்ளிய தான் தேடிட்டு இருக்கு. இங்க ஏதாட்டும் பள்ளி இருந்தா நல்லா இருக்குமே. இங்க 2 பேருமே சேர்த்து வச்சிரும்னு பார்த்துட்டே இருக்கேன். அப்பதான் பாய்க்கு பசிச்சிருக்கும் போல இருக்கு. வயித்துக்குள்ள எலி ஓடுற சத்தம்லாம் கேட்குது. இத பார்த்த நம்ம டிம் வந்து, "என்ன உனக்கு வயிறு பசிக்கா? வா சாப்பிட போலான்னு" சொல்ல, "அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். இங்கிருந்து கிளம்புறியான்னு" திட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறாங்களாம். அப்போ இதுதான் நல்ல சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிம்மும் பாய் பக்கத்துல போய் உட்கார போவானா, பாய் என்ன பண்ணுவான்னா, அந்த சேர தூக்கி வச்சிருப்பான். உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பக்கத்து சீட்ல போய் உட்காந்துருவான். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அந்த நியூஸ்ல நேத்து நடந்த கல்யாணத்த பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. இத பார்த்து தாத்தா எப்படி எல்லாத்தையுமே சமாளிச்சாங்கன்னு சொல்ல, உடனே பாய் சொல்லுவான், "இந்த பாரு தாத்தா கிட்ட நெறைய பணம் இருக்கு. எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லிட்டு இருப்பானா, அப்பதான் பாய் கிட்ட, "நீங்க நல்லா சாப்பிடுங்க. எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, பாய் மொறச்சு பார்த்துட்டு, "நீ தான் செய்யணும். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே. நல்லா செலவு பண்ணுன்னு" சொல்லும்போது தான், இந்த டிம் இருக்கான்ல, டிம் கிட்ட ஏதோ தனியா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இத கேட்டுட்டு நேரா பாய் கிட்ட, "பாய் நேத்து உங்க ரூம்ல ஏதோ பல்லி இருந்துச்சாமே. அதனால டிம் என்ன சொல்ல வரான்னு சொல்ல வரானா?" இத பார்த்த நம்ம பாய்க்கு செமையா டென்ஷன் ஆயிடுச்சு. "இங்க பாரு, அவனோட பேர சொன்னா அவ்வளதான்னு" சொல்ல, இத கேட்ட "ஆமா பேர் சொல்லக்கூடாதுன்னா, ஆ அந்த திருட்டு பையன் இருக்கான்ல, அந்த திருட்டு பையன் என்ன சொன்னான்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்டு டிம் மனசுக்குள்ள, "அட பாவி பயலே! இதுதான் நல்ல சாக்குன்னு என்ன திருட்டு பையன்னு சொல்லிட்டலான்னு" பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் பாய்கிட்ட, "இங்க பாரு பாய், டிம்மோட வீடு நல்லா பெருசாவே இருக்கு. பேசாம நீயும் அங்க வந்துடுறேன்னு" சொல்ல, அதே மாரி நாத்தும் சப்போர்ட்டா பேசுறான். "ஆமாமா நேத்து நைட்டு சூப்பரா தூங்குனேன் தெரியுமா? நீயும் வந்துடுறேன்னு" சொல்ல, இவன் ஓகே சொல்லிட்டான். இப்ப எல்லாருமே டிம்மோட வீட்டுக்குள்ள போறாங்களா? டிம் வந்து, "நான் முதல்ல ரூம எல்லாத்தையுமே ரெடி பண்றேன்னு" மேல போயாச்சு. ஆனா, நாத்தும் சும்மா இருக்கிற மாரியே இல்ல. கைய புடிச்சுக்கிறாங்க. அப்படியே பசஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த பாய்க்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க 2 பேருமே உண்மையாவே டைவர்ஸ் பண்ணீங்களா? இல்லன்னா ஏமாத்துனீங்களான்னு கேட்க, நாத்து வெட்கப்பட்டுட்டே, உண்மையாவே நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்றான். அப்பதான் பாய் கேட்கிறான், அப்ப எதுக்குடா நீங்க 2 பேருமே கைய கோத்துக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் பல்ல பல்ல காமிக்கிறீங்கன்னு கேட்க, இதெல்லாம் கேட்ட வந்து அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுவா, நாங்க 2 பேருமே உண்மையாவே டைவர்ஸ் பண்ணிட்டோமா? நான் போகும்போது நாத்தால என்ன பிரிஞ்சு இருக்கவே முடியல. என்ன அப்படியே கட்டி புடிச்சு எனக்கு கிஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு பாய்க்கே ரொம்ப வெட்கமாயிடுது. "போதும் போதும் உங்களோட லவ் ஸ்டோரி நிப்பாட்டுங்கன்னு" சொல்ல, அப்பதான் நாத்து சொல்றான், "பாத்தியா என்னால கைய விடவே முடியல. அப்படியே புடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு வெட்கப்பட்டுட்டே இருக்க." இத பார்த்த பாய், "அட போங்கடா, உங்க பிரச்சனைக்குள்ள நான் வரவே மாட்டேன்னு" சொல்லிட்டு மாடிப்படியில ஏறி போறான். அதுக்கப்புறம் நாத்து வந்து ரூம்குள்ள போலான்னு போகும்போது, கைய புடிச்சுட்டு, "உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ப்ளீஸ் நம்ம மொதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா?" அதான் மறுபடியும் நம்ம 2 பேருமே உண்மையாவே லவ் பண்ணலாமான்னு சொல்ல, நாத்து யோசிச்சு பார்த்துட்டு, "ஓகே லவ் பண்ணலாம். ஆனா நீ மறுபடியும் என்ன ஏமாத்தக்கூடாது. ஓகேவான்னு" கேட்க, "சத்தியமா இனிமே உன்னை எப்பவுமே ஏமாத்த மாட்டேன்னு" சொல்ல, இத கேட்ட நாத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்படியே இடுப்புல ஏறி உட்காந்துட்டு, "ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு அழகா கியூட்டா கிஸ் குடுத்துட்டே இருப்பான். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். 2 பேருமே மறுபடியும் மறுபடியும் கிஸ் குடுத்து ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதே சமயம் இங்க பாய் வந்து உள்ளக்க போவானா, டிம் வந்து பேக்கெல்லாம் கையில குடுத்துட்டு, "இதுதான் உன்னோட ரூம், ரெஸ்ட் எடுன்னு" சொல்லிட்டு கிளம்ப போறானா, அப்பதான் பாய் வந்து டிம்மோட கைய பார்ப்பான். பார்த்துட்டு, "இது என்ன தழும்புன்னு" கேட்க, அப்பதான் டிம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். "அன்னைக்கு நம்ம கல்யாணத்துல பிரச்சனை நடந்துச்சுல்ல, அப்பதான் ஒரு பொண்ணு என்னோட மண்டையிலயே பாட்டில தூக்கி போட்டாளா, தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான். அன்னைக்கு உனக்கு பிரச்சனை தெரிஞ்சோனே, அந்த குளுக்கோஸ் எல்லாத்தையுமே பிச்சு போட்டு உன்ன பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டேன்னு" சொல்ல, இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். "ஓகே, இப்ப மட்டும் உன்னோட கைக்கு மருந்து போட்டுக்க வேண்டியதானே? ஏன் இப்படி ரத்தம் வர மாரி வச்சிருக்கன்னு" கேட்க, டிம் பார்த்துட்டு, "என்ன உனக்கு இன்னுமே என் மேல அக்கறை இருக்கு தானே? பேசாம நீயே போட்டு விடுன்னு" சொல்ல, "அதெல்லாம் போட்டு விட முடியாது. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு" சொல்லிட்டு வெளிய அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் நைட்டு முழுக்க நம்ம பாய்க்கு தூக்கமே வராது. அப்படியே எந்திரிச்சு நடந்து போயிட்டுருப்பானா, அங்க தான் டிம்மோட ரூம் வரும். டிம்மோட ரூம்குள்ள நெறைய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஏற்கனவே ஒரு போர்ட்ல நம்ம டிம் வந்து எழுதி வச்சிருப்பான்ல, "நானும் பாயும் சேர்ந்து ஒரு அழகான வீட கட்டணும். நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும்னு" எழுதி வச்சிருப்பான்ல. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அங்க பாயும், டிம்மும் சேர்ந்த மாரியே ஒரு ஃபோட்டோ இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பானா, அங்க தான் டிம் வந்து, "நான் எல்லாமே உன்கிட்ட பொய் சொல்லல. நான் உண்மையாவே இன்ஜினியர் தான். நான் ஒரு ஆர்க்கிடெக்சர் இன்ஜினியர். ஆனா இது முடிய எங்கேயுமே வேலை பார்த்தது கிடையாது. உனக்காக தான் மொதல்ல வேலை பார்க்க போறேன்னு" சொல்ல, பாயால நம்பவே முடியல. "ஓகே, நீ என்னலாம் என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, சொல்ல முடியுமான்னு" உட்கார்ந்து கேட்க ஆரம்பிப்பானா, அப்பதான் டிம் எல்லாத்தையுமே சொல்லுவான். "நான் இந்த மாரி அமைதியான பையனே கிடையாது. நான் ரொம்ப கலகலன்னு பேசிட்டே இருப்பேன் தெரியுமா? எல்லா கஸ்டமர் கிட்டயும் நான் எப்படியாட்டும் அவங்கள லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட அமைதியான பையன், நல்லவன் மாரி நடிப்பேன். அப்பதானே என்னோட கஸ்டமர் எல்லாரையுமே என்ன லவ் பண்ண வைக்க முடியும். ஆனா ஒருத்தன்கிட்ட மட்டும் தான் நான் நானாவே இருந்தேன். நான் தோத்து போனது அவன்கிட்ட மட்டும் தான். எல்லாமே உன்கிட்ட மட்டும் தான்னு" சொல்ல,
பாயால நம்பவே முடியல. என்ன சொல்றேன்னு கேட்க, ஆமா நான் உன்கிட்ட மட்டும் தான் நான் வந்து சிரிச்சு பேசினேன். நான் வந்து அமைதியான பையனாவே இல்ல. நான் உன்கிட்ட மட்டும் தான் அவ்ளோ உரிமையா இருந்தேன். ஏன்னா நான் உண்மையாவே லவ் பண்றேன்னு சொல்ல, அதுக்கு பாய் நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிருவேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? உன் வீட்ல வந்து தங்குனோனே நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன்னு நெனச்சேன்னு கேட்க, அதுக்கு நம்ம டிம்மும், இங்க பாரு நான் வந்து உன்ன விட்டு குடுத்துருவேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? அது நீ செஞ்ச தப்பா இருக்கும். நான் கண்டிப்பா உன்ன விட்டு குடுக்க மாட்டேன். நீ கண்டிப்பா என்ன லவ் பண்ற மாரி வைப்பேன்னு சொல்ல, அப்படியா நானும் பார்க்க தானே போறேன். என்னனாலும் செஞ்சுக்கோன்னு சொல்ல, இத கேட்ட டிம், ஆமாமா நான் செய்ய தான் போறேன். நீ கடைசி முடியும் நீ என்ன தான் லவ் பண்ண போறேன்னு. அப்படியே மேல பாப்பான்னா, பல்லி பல்லின்னு கத்துவானா, பாய்க்கு பயமாயிரும். எங்க பல்லி, எங்க பல்லின்னு. மறுபடியும் டிம் கிட்ட போய் அவன அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுப்பானா, டிம்முக்கு ஒரே சிரிப்பா வரும். நான் சும்மா சொன்னேன். நீ என்ன விட்டு போகவே முடியாதுன்னு சொல்ல, இவன் வந்து கை விடு, கை விடுன்னு நான் போறேன்னு கிளம்ப போவான். ஆனா டிம் விடுற மாரி இல்ல. நான் எதுக்கு உன்ன விடணும்? நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அங்க கிஸ் குடுக்குறான், இங்க கிஸ் குடுக்குறான். இத பார்த்த பாய், என்னை யாராட்டு காப்பாத்துங்க. நாத்து, ஈவு சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல, நாத்தும், ஈவும் அங்க வந்துருவாங்க. ஆனா, இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சுட்டே இருப்பாங்கல்ல. முக்கியமா டிம் வந்து கிஸ்ஸுக்கு மேல கிஸ் குடுத்துட்டே இருப்பானா, இத பார்த்த நம்ம யூக்கே வெட்கமாயிரும். யூ வந்து பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! இங்க பேய் இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம போலான்னு" சொல்ல, அப்பதான் நம்ம பாய் வந்து, "டேய் நாத்து நீயாட்டு என்ன காப்பாத்துன்னு" சொல்ல, உடனே டிம் வந்து, "ஐயோ! நாத்து வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு" சொல்லிர்றானா. இத கேட்டதுக்கப்புறம் நாத்து வந்து, "ஐயோ! நான் தூங்கிட்டேன்னு" அப்படியே யூ மேல சாஞ்சு தூங்குற மாரி நடிச்சுட்டு இருக்கான். இத பார்த்ததுக்கப்புறம் நம்ம யூவும், "ஆமாமா என்னோட நாத் நல்லா தூங்கிட்டா. எனக்கு இங்க யார் இருக்காங்கன்னே கண்ணுக்கு தெரியல. இங்க பேய் மட்டும் தான் தெரியுது. வா நாத்து போலான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டானா. ஆனா நம்ம டிம் வந்து பாய விடுற மாரி இல்ல. என்ன விடு விடுன்னு சொல்லிட்டே இருக்கா. அதெல்லாம் விட முடியாது. பள்ளி வந்துட்டுனா என்ன பண்றதுன்னு அப்படியே கிஸ் மேல கிஸ் குடுத்துட்டே இருக்கான். இவனும் என்ன விடு விடுன்னு அழுதுட்டே இருக்கா. அதெல்லாம் விட முடியாதுடா. நீ எனக்கு தான்னு சொல்லிட்டு அப்படியே கால வச்சு கையெல்லாம் கட்டி போட்டு மறுபடியும் கிஸ் மேல கிஸ் அழகா குடுத்துட்டே இருக்கான். இந்த மாரி இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கும் இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ சோ மச் செல்லக்குட்டீஸ். பாய் பாய்.